தஞ்சையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பெண் காவல் உதவியாளர் சூர்யா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ள நிலையில் அதனை காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா ஏற்றுக்கொள்ளாததால் அவரை டிஐஜி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசேன், காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எத்தனை நாட்களுக்கு இது தொடரும்? அதாவது சக்தி, ஒரத்தநாடு அருகே பெண் கூட்டு பாலியல் விவகாரத்தில் அந்த பெண் அன்றைய தினம் புகார் அளிக்க சென்ற போது புகாரை வாங்காமல் அலக்களித்ததாக கூறி விளக்கம் கேட்டு நேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று அவர் பணியிடம் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து டிஐஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது கடந்த தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் கூட்டு பாலியல் செய்த வழக்கில் அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பர் கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகரன், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் இருக்கிறார்கள். இந்நிலையில தொடர்ந்து பகுதியில் போராட்டங்களும் இன்றைய தினம் கூட உண்ணாவிரதம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் கஞ்சா மற்றும் குடிபோதை தான். இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பு அளிப்பதோடு அந்த பெண்ணிற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், மேலும் இதில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும், கஞ்சா குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்றைய தினம் டிஐஜி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். என்னவென்றால் அந்த நேற்று ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்த காவல் உதவி ஆய்வாளர் சூர்யாவை தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அது முறையாக சிகிச்சை அளிக்காமல் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பியதாக கூறி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், எதற்காக சிகிச்சை அளிக்காமல் திருப்பி அனுப்பினீர்கள் என்ற விளக்கம் அளிக்க வேண்டும் என அனுப்பியிருந்த நிலையில அவர்களுக்கு நேற்றைய தினம் அதே போல பாத்தீங்கன்னா சூர்யாவும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலைமையில பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருப்பது இந்த பகுதியில் இந்த வழக்கில் மேலும் பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன்.